வணக்கம் தமிழக மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தல். அப்போது நம்ம தமிழக வெற்றி கழகம், நம்ம தமிழக வெற்றி கழகம் இப்போ தான் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தொண்டர்கள், ஏதோ செயலாளர், திமுக கைகூலி, நாடகம், வேஷம், தீய சக்தி அப்படின்னு இப்போ தான் தெரிய வருது. இப்போ தெரிய வருது. அதை எல்லாத்தையும் நம்ம விஜய் பார்த்துக்குவோம். அரசியல்னால் அப்படி தானே, அரசியல் வந்துட்டா அப்படி தான். அதனால் தீய சக்தி திருந்தி தூய சக்தி ஆகட்டும். இல்லைன்னா தீய சக்தி தமிழ் வெற்றி கழகத்தில் இருக்காது, இருக்கவும் கூடாது. தமிழ் வெற்றி கழகம் கொடி, சின்னம், நாடாடு, பிரச்சாரம், பேச்சு, செயல், தமிழக மக்களுக்கு பொது சேவை, மக்கள் சேவை, நல்லதை மட்டுமே செய்ய உண்டாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் ஆகும். தமிழக வெற்றி கழகம் தலைவரும் அப்படி தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா மனுஷனும் நல்லா இருக்கணும். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, 5 வருஷம் வாய்ப்பு. சிந்திங்க, எந்திரிச்சான்னு தெரியும். அடுத்தவன் தமிழக வெற்றி கழகம், அதாவது தீய சக்தி தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தப்பாக பேசுது, இல்லை நான் அதுக்கு ஓட்டு போட மாட்டேன், வாக்களிக்க மாட்டேன், தீய சக்தி. அப்போ உங்களுக்கும் சுய புத்தி இல்லையா? தீய சக்தி தீயதை தான் பேசும். தீய சக்தி தூய சக்தி மேலே அவதூறு, அசிங்கம், கெட்டது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் பராசக்தி, தீய சக்தி 10ஆம் தேதி வந்தால் வந்துட்டு போகுது. ஜனவரி 10, 2020 வந்தால் வந்துட்டு போகுது. அது ஒரு ஓரமாக ஓடிட்டு போகுது. எங்களுக்கு என்ன, எனக்கு என்ன? என்னோட ஜனநாயகம் ஓடுதில்லை. என்னுடைய ஜனநாயகம் ஜனங்களின் ஜனநாயகம்.